நெல்லை சந்திப்பில் கோஆப்டெக்ஸ் காந்திமதி விற்பனை நிலையத்தில் ரம்ஜான் பண்டிகை மற்றும் ஆண்டு இறுதி விற்பனையினை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனையினை மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி கோஆப்டெக்ஸ் காந்திமதி விற்பனை நிலையத்தில் 2025 ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா மகளிர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரஜா பாத்திமா மற்றும் அரசு ராணியண்ணா மகளிர் கல்லூரி ஆங்கில பேராசிரியை பாத்திமா பர்வீன் முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டனர். நெல்லை சந்திப்பு காந்திமதி விற்பனை நிலையம், சுவாமி நெல்லையப்பர் நெடுஞ்சாலை பொருணை விற்பனை நிலையம், வடக்கு ரத வீதி டவுன் பட்டு மாளிகை விற்பனை நிலையம், கீழ ரத வீதி டவுன் செந்தில் விற்பனை நிலையம், பாளையங்கோட்டை விற்பனை நிலையம் என 5 கோஆப்டெக்ஸ் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. கடந்த 2023-24 ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 6 கோடி விற்பனை செய்யப்பட்டது. நடப்பாண்டில் மேலே கூறப்பட்ட 5 விற்பனை நிலையங்கள் சேர்த்து 7.50 கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2023-24 ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 13 விற்பனை நிலையங்களையும் சேர்த்து 17 கோடி விற்பனை நடைபெற்றது. இந்த வருடம் விற்பனை 19 கோடி நடைபெற்றுள்ளது. ரம்ஜான் பண்டிகை மற்றும் ஆண்டு இறுதி விற்பனையினை முன்னிட்டு 2 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் கோஆப்டெக்ஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இதன்படி 11 மாத சந்தா தொகை வாடிக்கையாளர்கள் செலுத்தினா 12வது சந்தா தொகையை கோஆப்டெக்ஸ் செலுத்தி மொத்த முதிர்வு தொகைக்கு தேவைப்படும் துணிகளை 30% அரசு தள்ளுபடியுடன் வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கோஆப்டெக்ஸ் திருநெல்வேலி மண்டல மேலாளர் ராஜேஷ்குமார், காந்திமதி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலைய மேலாளர் கணபதி மற்றும் அரசு அலுவலர்கள், வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் கோஆப்டெக்ஸ் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.